துற வேகமா துற பண்ணிட்டு இருக்கேன். துற திருச்சி சூப்பரா இருக்கா மொட்டை மாட்டியா? இதான் இது மொட்டை போட்டாச்சு. மீசிலே மொட்டை போட்டாச்சு. ஆமா மொட்டை போட்டாச்சு. ஹலோ, என்ன பாட்டு காட்டுறீங்க? என்ன புதுசாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கீங்களா? என்ன மொட்டை மொட்டையாக ட்ரெஸ்ஸை கீழே விடுது என்ன பழக்கம்? ஆய் பழக்கம். அண்ணன் கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிய? யார் அக்கா மட்டும் தானே ஆட போகிறா? நீ ஆட வேண்டாம், நீ சின்ன பிள்ளை. உனக்கு ஆட தெரியுமா? என்ன பாட்டுக்கு ஆட போகிற? சூப்பராக இருக்க. அடுத்த பாட்டு பாடு ஆடு. சரி அடுத்து நல்லா ஜாலியா இருக்கீங்க ரெண்டு பேரும். பெய் தோசை கரண்டி எடுத்துட்டு வா. தோசை கரண்டியே எடுத்துட்டு வா சொன்னேன். டேய் நீங்க நில்லு, நீ போ. டேய் மொட்டை மொட்டை எங்க நில்லு, சீக்கிரம் எடுத்துட்டு வா தோசை கரண்டியே. டேய் கொண்டா, நீங்க வா. சத்தம் போட்டேன்னா அடிச்சுடுவேன். மார்க் என்ன? தமிழ்ல 57டா. ஒழுங்கா சொல்லு சத்தமா. தமிழ்ல 57டா. தமிழ்ல சொல்லு. 57. 60 மார்க் இருக்கா? 100 மார்க் இருக்கா? 60க்கு. சொல்லு அப்படி. 60க்கு 57. சரி. இங்கிலீஷ்ல 60க்கு 55. மேத்ஸ்ல 60க்கு 59. சயின்ஸ்ல 60க்கு 58. சோசியல்ல 60க்கு 60. அவ்வளோதானா? நெக்ஸ்ட் அதில் நிறைய என்னமோ இந்தியா உண்டு. அதெல்லாம் சொல்லு. யார் சொல்லுவா? ஞாபகம் இல்லை. சரி அது போயிட்டு போகுது. 5 சப்ஜெக்டில் மார்க் சொல்லிட்டியா? மொட்டை மொட்டை நீங்கள் வா. நீ உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டா? மார்க் சொல்லு. இப்போ முடிஞ்சிட்டுன்னா முடிஞ்சிட்டு இன்னும் பேப்பர் கொடுக்கல. என்ன படிக்கணுமா? படிக்கவே இல்லையோமா? மொத்தம் ட்ரெஸ்ஸை கீழே விடு, அடிச்சு போன. அப்புறம் ஒரு 2 பேருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. உன் பேக் எடுத்துட்டா போ. நீ உன் பேக் எடுத்துட்டு வா. வா அடிச்சு விடுவேன். ஓ சோஃபால எடுத்துட்டு வா. இங்க வாடா. பேக்கை கீழே வை. கீழே வை என்னட்டு இருக்கேன். கோவத்தில் இருக்கேன். அடிச்சு விடாம கீழே வை. நீ கீழே வைடா. பேக்கை தொடங்க. இந்த ஜிப்பை துற. துற வேகமா துற வேணுட்டு இருக்கேன். துற உள்ள கை விடு. அடிச்ச நின்ன துற உள்ளது. என்னது அது? அது அவளுக்கு. ஏய் சும்மா பிச்சு போடுவேன். உனக்கு கிடையாது. மேக்னெட் வச்சு ஆமா உனக்கு வச்சு அவளுக்கு வச்சது உனக்கு எப்படி தெரியும்? சே ஒவ்வொருத்தரை எடுத்து சொல்லிடுறோம். மணி எத்தனை பாரு. உனக்கு பிடிச்ச பிங்க் கலர். எத்தனை கரெக்டாக வச்சுட்டு வந்தேன். மணி எத்தனை? ஒரு வாட்சில் மணி பார்க்க தெரியல. சிவசங்கரி மணி 6 மணி ஆக போகுது. நீ தலைகளை வச்சு பார்க்கா. ஐயோ சரி விடு விடு. அப்படியாம்மா? கையில் போட்டு பாரு எப்படி இருக்குன்னு.
பர்பிள் கலர் பார்த்தோன்னே தூக்கிட்டேன். நீ இந்த வாட்டர் கேன் எனக்கு வாங்கும்போது பர்பிள் கலர்னு சொன்னியா, அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு பர்பிள் கலர் தான் பிடிக்கும்ன்ட்டு. ஐயோ லூஸாக இருக்கா? அப்படி ஒட்டு, விளிம்பில் ஒட்டு பார்ப்போம். ஆ ம் எப்படி இருக்கு? முட்டை முட்டையா நீ வாட்ச் பண்ணலையா? பியலடா, அது உள்ளோடி விடு. ஆனா நீ அப்படிப்பட்ட ஆளு தான்டா டேய். வாங்கிட்டு வந்தாலே பிக்கிற ஆளு தான். அக்காட்ட வாட்ச் போட்டு விட சொல்லு. டேய் அக்காவுக்கு மட்டும் தான் வாங்கியிருப்பேன், நீ அழுவான்னு உடனே உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் என்ன. அதனால என்ன பண்ணணும்? டேய் ஒழுங்காக படிக்கணும் சரியா? இப்போ அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா நீ அழுதுட்டு இருப்பான்ட்டு தான் நான் இப்போ 2வது போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அக்காவுக்கு நான் நேற்றே வாங்கிட்டேன். ஆமாம் சரி, உனக்கு தெரியுமா? நேற்றே வாங்கிட்டேன். வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, ஒளிச்சு வச்சுருந்தேன். கண்டுபிடிச்சிருந்தேன், வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்தேன். எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் அங்கே சொல்லலாம் முடியாது. எனக்கு வேறு பயம், நீங்கள் எடுத்துக்கிறது பார்த்துருவீங்களோன்ட்டு. இல்லைண்ணா உனக்கு மட்டும் தான் வாங்கினேண்ணா. அப்புறம் யோசித்தேன், அப்புறம் இவா அழுதுட்டு கிடப்பாள், அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. அதனால தான் சரி அப்போ 2 இவளுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுப்போன்னு கொடுத்துருந்தேன். போட்டு என்னாச்சு? அதை மேடம் பிங்க் கலர்ம்பாங்க, அதனால மேடமுக்கு பிங்க் கலர். பெண்ணும் இருக்கா? ஆமாம் அது நேற்று வாங்கிட்டு வந்தனும். பெண் வாங்கும்போது தான் அந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் அப்போ இல்லை, நான் வாட்சை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். காட்டுங்க செல்ல குட்டி. ஐ சரி வாட்ச் நல்லா இருக்கே. முட்டை மண்டியா லூஸாக இருக்கா? நீ குண்டானா சரியா போயிடும். டக்குன்னு நல்லா சாப்பிடணும் சரியா? ஆமாம் தான் அப்பா போட்டு வரேன். வாட்ச் போட்டு கொடுத்துலடா. கரெக்டாக தான் போட்டேன். ஒருவேளை திருப்பி இஷ்டணும் இருக்கலாம். நீங்கள் வாட்சையே திருப்பி வச்சிருக்கீங்க, அந்த காடியே திருப்பி வச்சிருக்க ஆப்போசிட்ல. நான் திருப்பி வைக்கல, அது அப்படியே தான் இருந்துச்சு. அதனால தான் கலந்து இருக்கு. ஒருவேளை இந்த வாட்ச் அப்படிதானு நான் பார்த்துட்டேன், அதனால தான் அவங்ககிட்ட கேட்கல. முட்டையா வாட்ச் போட்டாச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு அவ்வளோதான். ஐ வாட்ச் சூப்பர். காட்டிடுறா காட்ட சூப்பர். மணி எத்தனை பார்த்து சொல்லிருங்க. 9 மணியா? எத்தனை ரேங்கடா? அது இன்னும் ரேங்க் சொல்லல, ரேங்க் சொன்ன பிறகு சொல்றேன். டோட்டலும் சொல்லலையா? ஆஹா டோட்டல் கணக்கு பண்ணிருப்பீங்களா ஸ்கூல்ல? டோட்டல் நாங்க தான் போட்டு பார்ப்போம். அதுல நீ எத்தனாவது? அதுல நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே மார்க் எடுத்திருந்தோம். சரி எல்லாத்துலயுமா? எல்லாத்துலயும் இல்ல, டோட்டல் மார்க் கொஞ்சம் ஒரே மாதிரி வந்துச்சு. உன் ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல தான் வருவாங்க ரெண்டு பேரும். அப்படிங்களா? ஃப்ரெண்ட் பேர்? உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன பேருங்க? நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட். பரவாயில்ல பேர் சொல்லுங்க. மொட்டையா அவ பேரு வெடி மோகன் மட்டும் தானே உனக்கு தெரியும். ஆத்விக்கு வேற யார் பேர் தெரியும் உனக்கு? எங்க ஃப்ரெண்ட் உங்கத்துல இருக்கா. அப்படியா? அங்க இன்னும் வரவே, அங்க வச்சு இன்னும் வரலையா? சரி வந்தோடனே பேர் கேட்டுட்டு வா. அவ மாத பெஞ்ச், நான் மூணாவது பெஞ்ச். சரி விட, அப்படி சொல்ல வரலடா. நான் எதுக்கு அப்படி போதும்டா மொட்டை மண்டியா. இன்னமும் அவ சொல்றது உனக்கு புரியுற மாதிரி. 2 பெஞ்ச். உங்க ஸ்கூல்ல பெஞ்ச் இருக்காடா? முதல்ல அந்த விளையாட்டு டேபிள் தான் இருக்கு. பிச்சு கூட மொட்டை மண்டியா. எக்ஸாம்னா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்குங்க, என்னதுன்னு கேட்டால் தெரியாதுங்க. நீ அக்கா ஸ்கூலுக்கு போன பிறகு தான் உனக்கு எக்ஸாம்லாம் இருக்கும் சரியா? அடுத்த வருஷம் சேர்த்து விட்டுறேன். சங்கரி அப்படி சொல்ல வரலடா. ஐயா கொஞ்சம் இருடா. ஏன் அப்படி இல்லைடா, டேடி அப்படி எழுதியிருக்கேன். சரி அப்படி நினச்சேன். சரி அப்பா அப்படி. நீ வந்து உங்கள் அம்மா மாதிரி. உங்கள் அம்மா அப்படியே படித்து கிழிச்சிட்டாங்க. உங்கள் அம்மாவோட +2 மார்க் என்னன்னு கேளு. தெரியும் கேளு. சொல்லு மார்க்க சொல்லு கேளு. மார்க் ஷீட் உள்ளதா இருக்கு, எடுத்து காட்டிடுவேன். இப்போ நான் அம்மாவை சொல்றியா இல்லைன்னா மார்க் ஷீட் எடுத்து காட்டவா? 1200. அப்போ வந்து 1200 மார்க்கு கேளு, இல்லைன்னா இப்போ மார்க் ஷீட் எடுத்து காட்டிடுவோம்.